இப்போ நான் உங்களுக்கு 3 கிச்சன் டிப் தாங்க சொல்ல போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது ஃபஸ்ட்டு சுடுதண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பச்சை தண்ணி கடைசியில் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறனால மாவு நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் செய்யும்போது. அடுத்து இந்த மாதிரி பாத்திரம் வாங்குறதுலலாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இப்போ இந்த தட்டுங்கவும் இட்லி பானை வந்து சூடாக இருந்துச்சு, அதுலேயே அடியில் இட்லி பானை மேலேயே வச்சு அந்த தட்டோட அடியை சூடேற்ற அந்த ஸ்டிக்கர் அழகாக வந்துருச்சுங்க. சப்போஸ் இந்த கரண்டிலலாம் இருக்கும்போது அப்படியே லைட்டாக வாட்டினீங்கன்னா போதும், ரொம்ப நெருப்பில் காட்ட தேவையில்ல, ஜஸ்ட்டு அந்த ஹீட்டு படுற மாதிரி காட்டினா போதும், அப்படியே அழுங்காமல் அந்த ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் ஈஸியாக. அடுத்தது இந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்து எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குக்கர் வந்து சம்டைம்ஸ் வந்து பொங்கி வெளியே வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி வளையம் வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ தூரம் பொங்கினாலும் ரொம்ப வெளியே வராது. இந்த வளையத்துக்குள்ளேயே வந்து ஓரளவு ஸ்டாப் ஆயிடும். மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும்.